பாமகக்கு திமுகவில் இடம் இருக்கா? திமுக இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலே விசிகா வெளில போயிடுன்றது ஸ்ட்ராங்கா இருக்காரு. விசிகா இழக்க திமுக தயாரா இல்ல. ஏன்னா ஒரு புருவன் கூட்டணி. பாமக திமுக மேபி கார்ட்ஸ்ல வச்சுட்டு அதிமுக கிட்ட பேசலாம், இல்ல அதிமுக கார்ட்ஸ்ல வச்சு தாவே கிட்ட பேசலாம். இவ்வளவுதான் ராமதாஸ் நிலைப்பாடு. நாங்க என்ன வந்து டாஸ்மார்க்ல ஊழல் பண்ணிட்டோமா, 2G ஸ்பெக்ட்ரம்ல ஊழல் பண்ணிட்டோமா, இல்ல ஈழப்படுகொலைக்கு துணை நின்னுட்டோமா, இல்ல நாங்க வந்து நீட்டை உள்ள கொண்டு வந்து விட்டோமா, இல்ல தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு பண்ணோமா? எங்க மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு? விமர்சனத்துக்குலாம் வழி இல்ல. தாவேக்காவை கார்ட்ஸ்ல வச்சுட்டு அஇஅதிமுக கூடவோ இல்ல அஇஅதிமுக கூட கார்ட்ஸ்ல வச்சுட்டு தாவேக்கா கூட்டணிக்குள்ள போறதுதான் திரு ராமதாஸ் அவர்களுடைய இன்றைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா நான் பார்க்கிறேன். தேமுதிக உள்ள வந்தாலும் வேற யாராவது உள்ள வந்தாலும் இல்ல உள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்டுக்கு சீட்டு உயர்த்தி கொடுத்தாலும் இது விசிகாவோட சீட் ஷேர் பாதிக்கிறதுக்கு ஒரு மைனர் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ரெண்டாவது இன்னைக்கு பாமக பிளவுற்ற ஒரு நிலைமையில இருக்கு. வாக்காளர்கள் என் பக்கம் இருக்கிறாங்க, கட்சி என்னோடதுன்னு சொல்றாரு திரு ராமதாஸ். இல்ல கேடர்ஸ் எல்லாம் என் பக்கம் தான் இருக்கிறாங்க, நான் எடுக்கிறது டிசிஷன் சொல்றாரு திரு அன்புமணி. அப்படி அதிமுகக்கு விசிகா மேல ஒரு பெரும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க இங்க கேளுங்க, நாங்க தர 25 சீட், நீங்க ஏங்க 10 சீட் கேக்குறீங்க? திமுக அதிமுக ஆர்க் என்மிஷன்றது வேறங்க, தமிழக அரசியல் பாரம்பரியம்ன்றது வேற. இங்க எல்லாரையும் மதிக்கிறோம். தேமுதிக இன்னைக்கு வந்து விஜய் கூட போறாங்க அப்படின்னா அப்படி விஜயகாந்தின் வாரிசா விஜயை பார்க்கப்பட்டு இதன் மூலமா ஒரு எழுச்சி வந்து அவங்க நிக்கக்கூடிய ஒரு 8 சீட் இல்ல 6 சீட் வாங்குறாங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வேற மாதிரி தெரியும் 26 எலெக்ஷன் முடியும் போது 40 சீட்டு தேமுதிக கேட்குறாங்களாமே. அதிமுக கூட்டணி தெரியல, எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் ஜோக்ஸ்.